சீசன் 9 ஒண்ணுமே போலன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 64ஓட ரிவ்யூ. எடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் ஒரு சண்டை நடக்குது. பட் நார்மலா தான் அந்த திவ்யா கேட்டாங்க. பட் சாண்ட்ரா அதை பெரிய சண்டையாவே கொண்டு போயிட்டாங்க. ஒரு இடத்துல அவங்க பார்வதி கிட்ட பிரஜன் அதிகமா திவ்யாவை கேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனோட வெளிப்பாடாதான் அவங்க சண்டை போட்டாங்களா அப்படின்னு பலருக்கு கேள்வியாவே இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாமினேஷன்ல ஏறக்குறைய எல்லாருமே இந்த வீக் இருக்காங்க. மேபி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் இருக்கலாம், இல்லனா 2 எவிக்ஷனா கூட இருக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா பால் டாஸ். இந்த வாரம் தலையாக போறவங்களுக்கு இந்த டாஸ்க், இதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க ரம்யாவை தவிர. ஏன்னா அவங்க வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்டனால. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த டாஸ்க் விளையாடுறாங்க. லாஸ்ட்ல அமித் வின் பண்ணி இந்த வாரம் இந்த வீட்டோட தலையாவும் மாறுறாரு. சோ அவர் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் பண்ண போறாரு, ஒரு கேப்டனா எல்லா விஷயங்களும் அவர் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஹவுஸ் மேட்ஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இவங்கெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமா கேம் ஆனா நல்லா இருக்கும், எப்ப பார்த்தாலும் சண்டையே கேமா வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பிக் பாஸும் விஜய் சேதுபதியும் பல வாட்டி சொல்லிட்டாங்க. பட் இதெல்லாமும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.